சைபர் செக்யூரிட்டி ஒரு ரோட் மேப் சொல்லுங்கள் சார், அது எப்படி படிக்கணும்னு. ஒரு சைபர் செக்யூரிட்டி எங்கே நடக்கும்? ஒரு நெட்வொர்க்கில் தான் நடக்கும். அப்போ வந்து நெட்வொர்க்கிங்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஃபயர்வால்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கள் நெட்வொர்க்கிங் ரிலேட்டாக அவங்க கற்றுக்கணுங்க. டேட்டாக்கள் வந்து அப்படியே அனுப்பாமல் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்போ கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிற என்கிரிப்ஷனுங்க, டீக்ரிப்ஷன் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி அல்காரிதமிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி சார் இருக்குது? பயங்கரமான கெரியர் இருக்குங்க. ரெண்டாவது வந்து சேலரி, சூப்பரான சேலரி இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குளோபலான கெரியர் ஸ்கோப் இருக்குங்க. ஓகே சார், இப்போது சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசிட்டோம். இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களா சார், அப்படின்னா என்ன சார்? டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் பயன்படுத்துகிற நம்ம மொபைலு, இன்டர்நெட் பேங்கிங்கு, நம்மளோட ஜிமெயிலு, நம்மளோட ஃபேஸ்புக்கு, நம்மளோட இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் கம்ப்யூட்டர், இதெல்லாம் செக்யூர் பண்ணால் டிஜிட்டல் செக்யூரிட்டிங்க. 2013 10 வருஷத்துக்கு மேலே கேப்புங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க. நேர்மையாக போக முடியும்னா என் தம்பி நேர்மையாக போயிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹை டெக்கிஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டியை பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். நீங்களும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டியை பற்றி கேளுங்கன்னு போட்டிருந்தீங்க. வாங்க நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சைபர் செக்யூரிட்டின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப வாண்டட் ஒரு ஃபீல்டுங்க. ஓகேவா? இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து உன்னுடைய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் செஞ்சு, அதுவும் இன்றைக்கி நிறைய டெக்னிக்கலாக கேட்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எந்த கேள்வி வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்திய அரசாங்கத்தோட சைபர் ஹைஜீன் ப்ராக்டிஷனருங்க. ஓகேவா? இது இல்லாமல் நம்மளோட வேர்ல்டு ரெக்கார்டுமே வந்து சைபர் செக்யூரிட்டி தான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபீல்டுங்க. உங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி, இந்த நெட்வொர்க் அண்ட் சைபர் செக்யூரிட்டி காம்பினேஷனில் பிளேஸ் ஆன 1 2 3 4 5 6 7 8 9 10 இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்து நேர்மையாக வேலைக்கு போனவங்க. ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இந்த பாட்காஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாங்க. என்னோட தம்பி கார்த்திக்ங்க, 2013ங்க, பிடெக் ஐடிங்க, JNTU யூனிவர்சிட்டியில் படித்தவருங்க, சித்தூரை சேர்ந்தவருங்க, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுவாருங்க. 2013 10 வருஷத்துக்கு மேலே கேப்புங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணவருங்க. நேர்மையாக போக முடியும்னா என் தம்பி நேர்மையாக போயிருக்காங்க. அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம கேட்கலாங்க. ஸோ நான் வந்து பிடெக் படிச்சுக்கிறேன். பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2013 பாஸ்ட் அவுட் இயர். ஸோ நான் வந்து சித்தூர்லேருந்து வரேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் வந்து பிடெக் ஐடி ஓகே முடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கும். ஓகேவா? சில பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்க படித்து முடிச்சுட்டு நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து ஐடியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, வேறு எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒர்க்கே பண்ணல. அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? மெயின் கான்செப்ட் வந்து ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் கரியர் கேப்பே பார்க்க மாட்டோம். இவன் தான் எனக்கு வந்து 10 இயர்ஸ் கரியர் கேப் இருக்குது. நான் வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க மெயினாக பார்க்கறது வந்து ஸ்கில் தான். ஓகே, சூப்பர். கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் பேசி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நேர்மையாக போக முடியாது, கெரியர் கேப் இருந்தான்ட்டு. நேர்மையாக போயிருக்காங்க. எல்லாராலையும் முடியுங்க. நம்பிக்கையோட போராடுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. இப்போது உன்னோட கேள்விகள் கேட்கலாங்க. ஓகே சார், என்னோட முதல் கேள்வி என்ன, சைபர் செக்யூரிட்டி வந்து இப்போ எப்படி சார் இருக்குது பிகினர்ஸ்க்கு? முதல்ல வந்து சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் அவங்க என்ன படிக்கணும்னு நம்ம பேசலாங்க. சைபர் செக்யூரிட்டினா என்னங்க? அதாவது உங்களுடைய ஜிமெயில் இருக்குது, இல்லை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஹேக்கர்ஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ காப்பாற்றுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஆஸ் எ பிகினராக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு கம்ப்யூட்டரையோ நெட்வொர்க்கையோ இல்லை மொத்த கம்பெனியும் நம்ம காப்பாற்றணும், இல்லை கம்பெனியோட வெப்சைட்டை நம்ம காப்பாற்றணுங்க. இதை காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபயர்வால்னா என்ன, அது எப்படிலாம் கான்ஃபிகர் பண்ணுறது, ஆன்டி வைரஸ்னா என்ன, அது எப்படிலாம் வந்து லைக் ஆக்சஸ் பண்ணுறதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து மால்வேர் ஐடென்டிஃபிகேஷன், சரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுங்க. ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன மாதிரி அட்டாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வைரஸ், மால்வேர் அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டாவது சோஷியல் இன்ஜினியரிங், அதாவது உன்னுடைய ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், ட்விட்டர்லாம் பேஜஸ்லாம் வச்சு உன்னை பற்றி கண்டுபிடிக்கிறது சோஷியல் இன்ஜினியரிங். இது மூலமாக பண்ணுவாங்க. அண்ட் மூணாவது பற்றி ஃபிஷிங் பேஜுங்க, டூப்ளிகேட்டான ஒரு வெப்பேஜெல்லாம் தயாரித்து அது மூலமாக உன்னுடைய டேட்டாக்கெல்லாம் தூக்க பார்ப்பாங்க. இது எல்லாமே எப்படிலாம் பண்ணுறாங்க, அதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு பிகினர் கற்றுக்கிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியுங்க. என்ன மாதிரி செக்டார்ஸ்லாம் இவங்களுக்கு வேலை கிடைக்குன்னா வந்து பேங்கிங் செக்டார்ஸில் அநியாயத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐடி கம்பெனிஸுங்க, நான் ஐடி கம்பெனிஸுங்க, ஹாஸ்பிட்டலுங்க, கவர்மெண்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் வேலை இருக்குங்க. ஓகே சார், சைபர் செக்யூரிட்டி பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி ஒரு ரோட் மேப் சொல்லுங்கள் சார், அது எப்படி படிக்கணும்னு. கண்டிப்பாக
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் ஆனால் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன மாதிரி டைப் ஆஃப் ஹேக்கிங்லாம் நடக்குது, என்ன மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேவா, அந்த மாதிரி பேசிக் ஒரு கம்பெனியில் வந்து சைபர் செக்யூரிட்டி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்ன, அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸுங்க, இது எல்லாமே நான் ஃபஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி எங்கே நடக்கணும், ஒரு நெட்வொர்க்கில் தான் நடக்கும். அப்போ வந்து நெட்வொர்க்கிங்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஃபயர்வால்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கள் நெட்வொர்க்கிங் ரிலேட்டாக அவங்க கற்றுக்கணுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் வந்து அப்படியே அனுப்பாமல் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்போ கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிற என்கிரிப்ஷனுங்க, டீக்ரிப்ஷன் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி அல்காரிதமிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைபர் ஹேக்கிங் நடக்கிறது எங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஓஎஸ்ல தான் நடக்கும். ஸோ என்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அட்டாக் பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்ற ஓஎஸ் லெவலில் வந்து நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க படிக்க வேண்டியது வந்து டைப்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸுங்க. அதாவது ஹேக்கிங் எந்த மாதிரி நடக்கிறாங்க, ஃபிஷிங் அட்டாக்ஸ் இருக்கலாம், மால்வேர் அட்டாக் இருக்கலாங்க, ஓகேவா. ஸோ என்ன மாதிரி அட்டாக்ஸ் தான் டெனியல் ஆஃப் சர்வீசஸ், டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி அட்டாக்ஸ் தான் நடக்குது, அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணுறாங்கன்ற பற்றி இது அஞ்சாவதாக படிக்கணும். ஸோ ஆறாவதாக பார்த்தீங்கன்னா வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கோட பேசிக்ஸுங்க. அதாவது ஒரு ஹேக்கர் வந்து எப்பவுமே ஒரு படத்தெல்லாம் சொல்லுவீங்களா, ஒரு திருடன் வரான் அப்படின்னா வந்து அவன் ஏதோ தடயத்தை விட்டுட்டு போவான்ட்டு, அந்த மாதிரி தடயங்கள் என்னெல்லாம் கிடைக்குது, ரெகானைசன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கேன் பண்ணுறது ரெகானைசன்ஸுங்க, அப்புறம் எனுமரேஷன், இந்த மாதிரி பேசிக்ஸான எத்திக்கல் ஹேக்கிங் கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வெப் அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல்ஸுங்க. நிறைய வகையான டூல்ஸ்லாம் இருக்குங்க, ஓகேவா. ஸோ வெப் அண்ட் அப்ளிகேஷன் லெவலில் வந்து இருக்கிற டூல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிடணும். அடுத்து நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுற டூல்ஸ்லாம் கற்றுக்கணுங்க. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி க்ளவுட் தாங்க இன்றைக்கி ட்ரெண்டிங். அப்போ க்ளவுடுக்கான செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிடணும். இது எல்லாமே லேர்ன் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதுதான் காலி லினக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த டூல்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருக்கும். அந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டா நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற முடியுங்க. ஓகே சார், சைபர் செக்யூரிட்டியோட ரோட் மேப்பை இவ்வளோ டீட்டெயிலாக சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ வந்து அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி சார் இருக்குது? ஸோ ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கெரியர், பயங்கரமான கெரியர் இருக்குங்க. ரெண்டாவது வந்து சேலரி, சூப்பரான சேலரி இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், குளோபலான கெரியர் ஸ்கோப் இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய்ட்டுருங்க. ஏஐ பேஸ்டு சைபர் செக்யூரிட்டிக்கு வாண்டட் அணியும். ஏன்னா ஏஐ ரொம்ப அதிகமாக வந்துச்சு, அந்த ஏஐ காப்பாற்றணும் இல்லைங்களா. அப்போ ஏஐ பேஸ் சைபர் செக்யூரிட்டி இங்கே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் சைபர் செக்யூரிட்டி இன்னும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து இன்றைக்கி ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃபேன் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை வந்து செக்யூர் பண்ணுற ஐஓடி செக்யூரிட்டிங்க. இந்த எல்லா ஏரியாலுமே அநியாய ஸ்கோப் இருக்குங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் ஐடியில் இருக்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க, லைக் எனக்கு கெரியர் கேப் இருக்குது, ஃப்ரெஷ்ஷராக இருக்குன்னா கண்டிப்பாக தைரியமாக எடுத்து படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தாங்க நெட்வொர்க்கிங் வித் க்ளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வினா, இப்போ ஹேக்கர்ஸ்லேயே நிறைய டைப் சொல்கிறாங்க சார். கிரே ஹேட் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் அண்ட் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அவங்களுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? ஸோ பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் வந்து அவங்க வந்து இல்லீகலாக பண்ணுறவங்க பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். லீகலாக வந்து ஒரு கம்பெனியை வந்து ரெக்ரூட் பண்ணி என் கம்பெனியில் இருக்கிற வெப்சைட்டை வல்னரபிளாக கண்டுபிடின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க வைக்கிறோம் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸுங்க. ஓகே சார். சில நேரத்தில் அவன் பிளாக் ஹேட்டாகவும் இருப்பான், இல்லை சில நேரத்தில் ஒயிட்டாக இருப்பான், அவன் வந்து கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இதான் 3 வகையான ஹேக்கர்ஸுங்க. ஸோ ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஏன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் வந்து ஜென்யூனாக பண்ணுறவங்க. சரிங்களா. இந்த பிளாக் ஒயிட் கிரே பற்றி எனக்கு டிஃப்ரென்ஸ் அழகாக சொல்லிட்டீங்க சார். இப்போது சைபர் செக்யூரிட்டிக்கு சேலரி எப்படி சார் இருக்குது? ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 to 8 LPAங்க. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 இருந்து 65,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க ஃப்ரெஷருக்கே. ஓ சூப்பர். ஓகேவா. அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்கன்னா வந்து 8 to 12 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து 20 LPA, அதாவது 1.25 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர். லைக் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுங்க. TCSல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 5 LPAலேருந்து 6 LPA வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. 50,000 வரைக்கும் TCSல சேலரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சைபர் செக்யூரிட்டி பயங்கரமான சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வெளிநாட்டில் போனால் 6 to 7 லட்சம் per month வாங்கலாங்க. ஆமாங்க. யா. ஓகே சார், இப்போது சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசிட்டோம். இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்களா சார், அப்படின்னா என்ன சார்? டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாம் பயன்படுத்துகிற நம்ம மொபைலு, இன்டர்நெட் பேங்கிங்கு, நம்மளோட ஜிமெயிலு, நம்மளோட ஃபேஸ்புக்கு, நம்மளோட இன்ஸ்டாகிராமு,
இதெல்லாம் கம்ப்யூட்டர் இதெல்லாம் செக்யூர் பண்ணால் டிஜிட்டல் செக்யூரிட்டிங்க. ஓகேவா? நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டிஜிட்டல் செக்யூரிட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் செக்யூரிட்டிங்க. அதாவது நிறைய ஃபேக்கான மெயில்ஸ்லாம் வரும், அது பேர் தான் ஃபிஷிங் மெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெயில்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. இமெயிலை வந்து செக்யூராக வைக்கிறதுக்கு லைக் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இமெயில் லாகின் பண்ணால் ஒரு ஓடிபி வர மாதிரி பண்ணிவிடுங்க, அது இமெயில் செக்யூரிட்டி. ரெண்டாவது மொபைல் செக்யூரிட்டிங்க. தேவையில்லாமல் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணாமல் வெளியிலேருந்து ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணாதீங்க, உங்கள் மொபைலை காப்பாற்றுறதுக்காக. அது தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஹேக் ஆகிடுங்க. அடுத்தது ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட பின்னோ ஓடிபியோ வந்து ரொம்ப உங்கள் பின்னெல்லாம் வந்து ஹைலி செக்யூர் பின்னாக வைங்க. கண்டுபிடிக்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி இல்லாமல் செக்யூர் பின்னாக வைக்கும் போது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி வந்து ஓடிபினா உங்களோட மெசேஜஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்க, சேஃபாக ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா வந்து HTTPன்ற வெப்சைட் அவாய்ட் பண்ணிட்டு HTTPS வெப்சைட்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாமே செக்யூரான வெப்சைட்டுங்க. ஆறாவதாக நம்ம சொல்கிறது பாஸ்வேர்டுங்க. பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவோட பேர், அம்மாவோட பேர், குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுங்க. ஆல்ஃபா நியூமெரிக்காக இருந்துச்சுன்னா வந்து பாஸ்வேர்டை வந்து பிரேக் பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டா, FB, ஜிமெயில் எது யூஸ் பண்ணாலும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வர மாதிரி பண்ணுங்கள். அது மூலமாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாமல் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே உங்களோட டேட்டாவை பேக்கப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் ஃபைனலாக 9வது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பப்ளிக்கான வைஃபையை ஆக்சஸ் பண்ணாதீங்க. பப்ளிக் வைஃபைல தான் வந்து உங்களுடைய ஜிமெயிலாம் லாகின் பண்ணும்போது ஹேக் பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ டிஜிட்டல் செக்யூரிட்டி பற்றி சொல்லிட்டீங்க. ஜென்ரலான ஒரு செக்யூரிட்டி டிப்ஸ்லாம் எதனா இருந்தால் சொல்லுங்கள் சார். ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து லைக் எக்ஸஸாக சொல்கிறேன். செக்யூரிட்டி டிப்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்து பாஸ்வேர்ட்ஸை ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? தேவையில்லாமல் வந்து மற்றவங்களுடைய லேப்டாப்லேயோ மற்றவங்களுடைய மொபைல்லையோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாதீங்க. அப்படி லாகினே பண்ணாலும் லாக் அவுட் பண்ணுங்கள். பப்ளிக்கான பிளேசஸை வந்து லாகின் பண்ணுறதை அவாய்ட் பண்ண பாருங்கள் அண்ட் லாக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது, என்ன தான் லாகின் பண்ணியிருந்தாலும் அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர்டு பாஸ்வேர்ட்ஸுங்க, குக்கீஸ் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி க்ளீன் பண்ணிட்டால் பிரச்சனையாக இருக்காதுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக வந்து பாஸ்வேர்டெலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே, ஏன்னா வந்து அவன் வந்து உங்கள் பாஸ்வேர்டெலாம் வச்சுக்கிட்டு இருக்கான், அது எப்போவுமே வந்து நமக்கு அன்சேஃபுங்க. இது எல்லாமே பண்ணினா வந்து உங்கள் டேட்டாவை ஈஸியாக காப்பாற்றிடலாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் இன்னும் நிறைய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாகிடும் போதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், என்னோட கடைசி கேள்வி, இப்போ சைபர் செக்யூரிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் நம்ம கிட்ட வந்து படிக்கலாமா சார்? கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம் தம்பி. ஓகே, சைபர் செக்யூரிட்டினா வந்து காம்பினேஷனாக வந்து நெட்வொர்க்கிங், க்ளவுடு, அது கூட சைபர் செக்யூரிட்டி படிக்கும்போது செம்மையாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஜெகதீஷ் வந்தவன் தான் பிளேஸ் ஆன பையங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா டபுள் ஆஃபர் வாங்கியிருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நேர்மையாக வேலைக்கு போக முடியும் இந்த ஃபீல்டில். நிறைய பேர் சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டி ஆள் எடுப்பாங்க, அதுக்கு எடுக்க மாட்டாங்க அதுன்ட்டு, அதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ண நம்பர் நான் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படின்னா கால் பண்ணலாங்க. இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டா அக்கௌண்ட்டு கொடுத்துருக்கேன், அது மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ரெகுலராக வந்து நாங்கள் டெக்னாலஜியில் போட்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸாக காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். வாழ்க்கை தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.